வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் தாவேக தலைவர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடுவதில் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. 6 பேருக்கு கத்தி வெட்டும் விழுந்துள்ளது. தாவேக கட்சி நிர்வாகிகளின் வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் விஜய் பிறந்த நாளில் நடந்தது என்ன? காரை நிறுத்திட்டு பேசு. நீ என்ன ரவுடியா? நீ வந்து பேசு. தனியா மாட்டில்ல, நீ மாட்டு. நீ பதில் சொல்லிட்டு போ. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம்கள், மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கிருஷ்ணகிரி ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாலையில் கீழ்புதூர் பகுதியில் புதிய வீட்டு வசதி வாரிய பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் 2 கார்களில் கீழ்புதூர் பகுதிக்கு சென்றுள்ளனர். கீழ்புதூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றி மரக்கன்றுகள் நட முற்பட்டுள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த கிளை தலைவரான விஜய் என்கிற நாகராஜ், இது என்னுடைய ஏரியா, இங்கு எனக்கு தகவல் கொடுக்காமல் எப்படி வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள்? என் தலைமையில் நான் இரவு நிகழ்ச்சி நடத்தி கொள்கிறேன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது புதிய பாஞ்சாலியூர் பகுதியைச் சேர்ந்த தபு என்கின்ற தப்ரீஸ் கையில் கத்தியுடன் நாகராஜை மிரட்டியிருக்கிறார். தப்ரீஸ் மற்றும் அவரது நண்பர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து, நீங்கள் யாரடா எங்களை கேள்வி கேட்பதற்கு, நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என கூறி நாகராஜ் தரப்பினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தப்ரீஸ் திடீரென கத்தியை எடுத்து சுற்றி நின்றிருந்த நாகராஜ் தரப்பினர் மீது தாக்கியதில் அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், முருகேசன், சூர்யா ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் தரப்பினர் அவர்களை திருப்பி தாக்கியதில் ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த அருண், ஹரிராம், பாரதியார் நகரைச் சேர்ந்த சஞ்சய் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். உட்கட்சி மோதலில் காயமடைந்த 6 பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர்கள் வந்த காரை அங்கேயே விட்டு சென்றதால் அந்த பகுதி மக்கள் காரின் முன்பக்க மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் இரு தரப்பினரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட செயலாளர் இவர் வந்து செய்யார், சொந்த ஊரு செய்யார். தள்ளாத என்ன, நான் வந்து உரிமை கேட்க வந்துக்கிறேன். சொல்லு, நான் வந்துட்டு ஆபீஸ் வந்துட்டேன். நீ வந்து நீ வந்து என்ன பார்த்தா டோர் மூடுற, நீ என்ன பார்த்தா டோர் மூடுற, எல்லாரும் வச்சு மிரட்டுற, பசங்க வச்சு மிரட்டுற. இதே போல திருவண்ணாமலையிலும் விஜய் கட்சி நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகில் தாவேக வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அண்ணா சிலை அருகே உள்ள அங்காளம்மன் கோவிலில் இருந்து சுமார் 151 பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஆரணி டவுன் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஓவியர் ஹரீஷ் திடீரென கூட்டத்திற்குள் புகுந்தார். கடந்த 13 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தில் நிர்வாகியாக செயல்பட்டு வரும் தனக்கு இந்த நிகழ்ச்சி குறித்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும், மேலும் மாவட்ட செயலாளர் சத்யாவிடம் தனது அடையாள அட்டையை காட்டி அவரிடம் வாக்குவாதம் செய்தார். சொல்லு, நான் வந்துட்டு ஆபீஸ் வந்துட்டேன். நீ வந்து என்ன பார்த்தா டோர் மூடுற, நீ என்ன பார்த்தா டோர் மூடுற. இதனால் அதிர்ச்சி அடைந்த மற்ற நிர்வாகிகள் ஹரீஷை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில செயலாளர் புசி ஆனந்த் காலில் விழுந்தால்தான் பதவியா, உடைத்தால் பதவி இல்லையா என கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலத்தில் வந்துள்ளார்.
உடனே பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரிடம் சமரசம் செய்ய முயன்றனர். மக்கள் இயக்கத்துல இருக்கிற 13 வருஷமா வயசு இருக்கிற மக்கள் இயக்கத்துல இதை நான் கேட்டா என்ன இல்லைன்றாங்க. இருக்கிறவங்களையா இல்லைன்ற, எதுக்கு இல்லைன்ற? நீ ஆர்மில சேர, நீ வந்து செய்யாரு, நான் வந்து செய்யாறுல உங்கள்கிட்ட சொல்லாம பண்ணா நீ பண்ணுவியா? இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக இருக்கிறல்ல, ஏன் சொல்ல மாட்டேற? என்ன விஷயம்? ஒன்று பணம் சார், ஒன்று ஆனந்த் சார் விசுவாசி சார், இதெல்லாம் சார் ஏன் சார் தலைமை தான் வாங்க பணம், தலைமை தானே பணம் வாங்குது. சரி, எந்த 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 நீங்கள் அடிப்படையில் வந்து இவருக்கு மாவட்ட செலவு போட்டீங்க சத்யாவை ஆர்னியில்? அவரு செய்யாரு வந்தவாசி தானே ஒரு மாவட்டம், ஏன் ஆர்னியில் ஏன் போட்டீங்க? அப்போ வந்து ஆர்னியில் யாரும் இல்லையா மக்கள் இடத்துல உழைக்கலையா? இந்நிலையில் ஹரீஷ் மீது 2 குற்ற வழக்குகள் உள்ளதால் அவரை கட்சியில் இருந்து முன்பே நீக்கிவிட்டோம் என்றும் அவர் கூறும் குற்றச்சாட்டுகள் எதுவும் உண்மையில்லை என்றும் மாவட்ட செயலாளர் சத்யா கூறியிருக்கிறார். ஆனால் அவர் வந்து இயக்கத்திலிருந்து நாங்கள் நீக்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து இன்னைக்கு நடந்ததை வச்சு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸையும் அடுத்தது நாங்கள் எங்களோட அட்வைட்லாம் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். விஜய் கட்சியினர் இன்னும் தேர்தலையே சந்திக்காத நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் தாவேக கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியில் உறுப்பினராக எப்படி நீ தள்ளி விடுற? உன்னை விலகம் கேட்டா நீ எனக்கு விலக சொல்லணும்.